ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒரு சேனல் Pattu'sGalattaKitchen. நம்மளோட சேனலில் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கு வித் கோமாலியில் கனியக்கா பண்ண மாதிரி பிரெட் ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன் வித் ரபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக பாதாமும் கொஞ்சம் முந்திரியும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரபடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சுகர் சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பிரெட் ஸ்லைஸோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் எல்லா பிரெட் ஸ்லைஸஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், பிரெட் கிரம்ஸ் மாதிரி நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பிரெட்டெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இது வந்து 200 கிராம். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றின அளவோட பாதி அளவுக்கு வந்திருக்கு. அதாவது லைட்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி கெட்டியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரபடியும் ரெடி ஆகிருச்சு, நம்மளோட சுகர் சிரப்பும் ரெடி ஆகிருச்சு. இந்த மாவை இப்போ உருட்டி வச்சிடலாம். இது நல்லா ஊறி வந்துருச்சு. இது ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இது உருட்டிடலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி குழி மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளார நம்ம கட் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டஃப்பை உள்ளார வச்சுட்டு இதை வந்து உருட்டிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை உருட்டிடலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது அதில் நம்மளோட குலாப் ஜாமுனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த சுகர் சிரப்பில் நம்ம பொரிச்சு வச்ச உருண்டையெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம குலாப் ஜாமுன்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இது மேலே கொஞ்சமாக நம்ம ரபடியை ஊற்றிடலாம். இந்த மாதிரி குலாப் ஜாமுனில் ரபடி வச்சு சாப்பிட்டா இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சுவையான ஸ்டஃப்டு பிரெட் குலாப் ஜாமுன் வித் ரபடி ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.